நேர்களே, விளையாட்டில் வெற்றி தோல்வின்றது சகஜம்தான். அதுவும் ஐபிஎல்ல அந்த வெற்றியும் தோல்வியும் கொடுக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். சிஎஸ்கேவும் அதே மாதிரி தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் பெறாத வெற்றிகளும் கிடையாது, தோல்விகளும் பெற்றுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுவரை ஐபிஎல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். தொடர்ந்து 5 முறை தோல்வியை கண்டிராத சிஎஸ்கே இந்த முறை அந்த சாதனையும் படைச்சிருச்சு. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு மேட்ச் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா, சிஎஸ்கே விளையாடி உள்ள மொத்த போட்டிகள் 6, அதில் வெற்றி பெற்றது ஒரே ஒரு போட்டி தான். ஆனால் தோல்வி 5, அதுலேயும் தொடர்ச்சியான தோல்வியாக அது மாறி இருக்கிறது. சரி, அப்படி இந்த போட்டிகளில் எந்தெந்த டீமோட விளையாடி இந்த வெற்றி தோல்வியை நம்ம பார்த்துருக்கோம். அதில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸோட மோதி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்றது. அதுவே இரண்டாவது போட்டியில் பெங்களூரு அணியோட மோதி 50 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சோம். பெங்களூரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருந்தாங்க. 17 ஆண்டுகள் கழித்து சேப்பாக்கத்தில் அவங்க வெற்றியை சந்திச்சாங்க. மூன்றாவது போட்டியில் ராஜஸ்தான் அணியோட மோதி 6 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சோம். நான்காவது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னைக்கு எதிராக வெற்றி பெற்றுச்சு. ஐந்தாவது போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுச்சு. ஆறாவது போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தோனி தலைமையேற்க போறார் அப்படின்ற அத்தனை ஹைப்புக்கும் நடுவில் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சோம். கேகேஆர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டிகள் விவரத்தை மட்டும் பார்க்கலாம். ஹோம் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி நடந்த மொத்தம் 4 போட்டிகளில் ஒரு போட்டியில் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம். மீதி 3 போட்டிகள்லையும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தோல்வியாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கிரிக்கெட் வல்லுநர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வீரர்கள் ஃபார்மில் இல்லை அப்படின்றதும், சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சரியான அமையலை, ஒரு சரியான ஒரு டீம், ஒரு குழு அமையலை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் பொறுப்பில் இருந்த ருத்ராஜ் கேக்வாட் காயத்தால் அவதி அடைஞ்சிட்டு இருந்த நிலையில் அணியில் அடித்து ஆடுற ஹிட்டர்கள் பெரிய அளவில் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வலுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபீல்டிங் ரொம்பவே மோசமாக இருக்குன்றதும் பரவலான ஒரு விமர்சனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிளேயர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. இளம் வீரர்கள் பெரிய அளவில் சோபிக்கிறத பார்க்க முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஒரு நல்ல காம்பினேஷனும் அமையல அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஸோ பிளே ஆஃப்க்கு இந்த முறை சிஎஸ்கே போகுமா போகாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ 2 புள்ளிகளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்போ 9வது இடத்துல இருக்கு. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 8 போட்டிகளில் குறைஞ்சது 7 போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெறணும். 7ல் ஜெயிச்சாதான் 16 புள்ளிகளோட முதல் 4 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. 8 போட்டிகள்லையும் ஜெயிச்சா முதல் 2 இடங்களை பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போவே நம்ம கால்குலேட்டர்லாம் வச்சுக்கிட்டு இதை கணிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நம்மளை இப்போ தள்ளி இருக்கு. ஆனாலும் சேப்பாக்கத்தில் விசில் சத்தம் வரும் நாட்களில் குறையாது என்றே நம்புவோம். தொடர்ந்து நம்மிடையே பிரபல விளையாட்டு விமர்சகர் சுமன் சி ராமன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுமன் சி ராமன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த 5 தொடர் தோல்விகள் இதெல்லாம் நான் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அதுவும் நேற்று நடந்த மேட்ச் எல்லாம் ஸ்டேடியமே அப்படியே கப்சிப்னு அமைதியான சூழலாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ்? இல்ல, இந்த சீசன்ல நம்ம ஏதோ ஒரு போட்டியில கொஞ்சம் வெற்றி பெற சிச்சுவேஷன்ல இருந்தோம், அதுக்கப்புறம் தோட்டோம், அந்த மாதிரி இல்லை. முதல் போட்டிக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு போட்டி கூட க்ளோஸ் ஃபைட், ஒரே ஒரு போட்டி, 2வது போட்டி மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டா இருந்தது. மீதி எல்லாம் கன்வின்சிங் டிஃபீட் அப்படின்னு. இதுல என்ன வருத்தம் என்றால் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு இல்லை. பேட்டிங்கும் கம்ப்ளீட் லெட் அவுட் ஆகுது. தடாரடி ஆட்டக்காரர்கள் எங்கேயுமே இல்லை இந்த டீம்ல. அதே மாதிரி போலிங்கும் ரொம்ப ரொம்ப சாதாரணம். எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு காலகட்டத்தில், அந்த எதிர்பார்ப்பும் இப்போ இல்லாம போயிடுச்சு. உதாரணத்துக்கு பத்திரனா நம்மளுடைய ஸ்பேரடா இருந்தாரு 2-3 சீசன். இந்த சீசன்ல அவர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்காரு. அஸ்வின் போலிங்கும் பெருமளவுல எடுபடல. சாம் கரன் ஒரு ஒரு ஸ்ட்ரைக் போலரா இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது, அவரும் பெருமளவுல ஒரு இம்ப்ரெசிவா இல்ல. பட் ஃபண்டமெண்டலி பேட்டிங் எல்லா அணிகளிலும் ஒரு 1-2 இளைய வீரர்கள் நல்ல ஒரு தடாரடி ஆட்டத்தை காட்டுறாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கேல யாருமே இல்லை. நேற்று போட்டியில எல்லாம் தீபக் ஹுட்டா நம்பர் 8 நம்பர் 7 வரும்போது வருத்தமா தான் இருக்கு. அது இந்த டீம் உறுதியா பிளே ஆஃபுக்கு போறதுக்கு
இன்றைய சூழல்ல தே டு நாட் டிசர்வ். அதை வந்து நம்ம உண்மையா ஏத்துக்கணும். சிஎஸ்கே ஃபேனா நான் ஏத்துக்கிறேன். திரு சுமந்த், ஒரு கேப்டனா ருத்துராஜ் கேக்வாடோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த முதல் நடந்த அந்த 5 போட்டிகள்ல எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, கேப்டன் இஸ் ஒன்லி as good as his team. தோனி வேணா ஒரு காலகட்டத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேப்டனா இருந்திருக்கலாம். பட் பெரும்பாலான கேப்டன்ஸ் ஆர் ஒன்லி as good as their team. ருத்துராஜுக்கும் அப்படிதான். ருத்துராஜுக்கு என்ன இன்னொரு அடிஷனல் பிரச்சனைனா, டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க. அவரை விட 5 ஆண்டு 10 ஆண்டு கூடுதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் தி கேம்ல இருக்கிறவங்க. ஸோ அதுவும் அவருக்கு ஒரு 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 சிக்கல் தான். ஸோ அவர் மேல அவர் தாங்க இந்த லாஸ்ட் 2 சீசனா கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டா ருத்துராஜ் ஒருத்தர் தான். ஸோ அவர் மேல வந்து ஒரு பாரத்தையோ பழியோ போடுறதை நான் ஏத்துக்க மாட்டேன். இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஃபெயிலியருங்க. ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடாலாம் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த தோல்விகளுக்கு காரணம் இந்த விளையாட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஃபீல்டு மட்டும் அல்ல, ஏலத்தில் நாம் கோட்டை விட்டதுதான் எனக்கு மிகப்பெரிய காரணம் தான். ஆக்ஷன்ல ஃபெயில் ஆனதுதான் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம். திரு சுமந்த், இப்போ தோனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவரை சுற்றி ஒரு ஹைப் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் தோனி மேலே முன்வைக்கப்படுறதை பார்க்க முடியுது. இப்போதைய நிலைமையில அவர் ஒரு பிராண்ட் வேல்யூவாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறாரா, இல்லை ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இன்னும் தொடர்றாரா தோனி? உங்களோட பார்வை? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆஸ் அ விக்கெட் கீப்பர் அவர் கொஞ்சம் கூட தன்னுடைய ஸ்கில்ஸ் குறைஞ்ச மாதிரி இல்லை. ஆனா அந்த பேட்ஸ்மேன் நிச்சயமா குறைஞ்சிருக்கு. அவருக்கே அந்த கான்பிடன்ஸ் இல்லை. அதனாலதான் பெரும்பாலான போட்டிகள்ல நம்பர் 8, நம்பர் 9, நேற்றெல்லாம் நம்பர் 9ல வரும்போது நிச்சயமா நமக்கு தோணும் எப்படி இருந்த ஒரு மனிதர், எத்தனை போட்டிகளை வென்று கொடுத்திருக்கிற ஒரு மனிதர் இந்த டீமுக்கு. இப்போ வந்து அவர் அஸ்வினுக்கும் பின்னாடி வராரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமா அது வந்து ஒரு பேட் சிச்சுவேஷன். அதுக்கு ஓய்வு பெற்று விடலாம். என்னை போன்ற சிலர் சொன்னது அந்த 2023 கோப்பையை லிஃப்ட் பண்ணதோட ரிட்டையர் ஆயிருந்தா அந்த மெமரிஸே அற்புதமா இருந்தது. இப்போ இந்த மெமரியும் சேர்ந்து வருது. அவரால் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவரால் இன்னைக்கு ஒரு கேம் பினிஷ் பண்ண முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. 43 வயசு. கமான், இட்ஸ் நாட் ஃபேர் டு எக்ஸ்பெக்ட் ஆல்சோ. நியாயமாக அவர் ஒரு மென்டராகவோ ஒரு அட்வைசராகவோ டீமோட தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இன்னைக்கு அவரால் போட்டிகளை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கன்சிஸ்டன்டா வென்று கொடுக்க முடியுமா என்றால் இல்லை என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும். சிஎஸ்கே இந்த சீசனில் பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றதான் ஒரு பொதுவான கருத்தாகவே இருக்குது. ஆனாலுமே இஃப் பை எனி சான்ஸ் நம்ம இந்த இடத்துல கரெக்ட் பண்ணாக்க அந்த வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகுதுன்னு நீங்கள் எதை சொல்வீங்க? 3 ஏரியா, பேட்டிங், bowling, ஃபீல்டிங், 3மே சரியில்லை. இப்போ எப்படி எங்க ஆரம்பிக்கிறது? இல்லைங்க, ஒரு 2 எக்ஸ்ப்ளோசிவ். இப்போ ருத்துராஜ் கேக்வாட் இன்ஜர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா யாராவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனை கூட்டிட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்களா? அது பத்தியும் நமக்கு தெரியல. சிலர் பேசிட்டு இருக்காங்க ஏதாவது ஓவர்சீஸ்ல இருந்து டெவால்ட் பிரேவிஸை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் அடிப்படுது. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதே ராகுல் திரிபாதியும் தீபக் ஹூடா வச்சுக்கிட்டு ஒன்னும் சேர்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஈவன் சிவம் துபே டிசப்பாயின்மெண்ட். ஏதோ மற்றவங்க யாரும் அடிக்காத போது இவர் 30-40 அடிக்கிறாரோ அதுவே பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் போட்டிகளை நின்று வென்று கொடுப்பதற்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம மிடில் ஆர்டர்ல இல்லை. ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமே வந்து டீம் கான்வே வந்து எப்பவுமே ஒரு ஸ்டெடி பேட். அவர் வந்து ஜடாலடியா ஆடி 30 பால்ல செஞ்சுரி அடிக்க மாட்டார். அது நடக்க போறது இல்லை. பவர் பிளேலயே 35 ரன் 40 ரன் அடிச்சா எப்படி? ரன் பால் ரேஞ்ச் வந்து எல்லா டீமும் கிட்டத்தட்ட 60-70 போயிடுறாங்க பவர் பிளேல. நம்ம 35-40 இருந்தா அது அங்கேயே கேம் போயிடுது இல்லை. அதனால நான் எதிர்பார்ப்பு இல்லை இந்த டீம் பிளே ஆஃப் வரும் இந்த ஆண்டு. நன்றி திரு சுமந்த் ஸ்ரீராமன், இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பெயர்ந்தமைக்கு.